விஜய் அவர்கள் இப்போ இந்த இஃப்தார் நோன்பு திறந்தது எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்பட்டது அப்படின்னா, இத்தனை வருஷமா அவர் இந்த நோம்பெல்லாம் இப்போ எடுக்கல, இப்போ மட்டும் திடீர்னு ஏன் நோன்பு எடுக்கிறாரு, அப்படியே கைலி போடுறாரு, அப்படியே தொப்பி போடுறாரு, என்ன காரணம்? வாக்குக்காக அவரும் என்ன வேணாலும் செய்வார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுதே சார். ஆனால் 2வது ஆண்டிலேயே விஜய் அவர்கள் அதை யோசித்து நானும் நோன்பு இருக்க துவங்குகிறேன் என்று அந்த மக்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குகிறார் என்றால் சமூக நீதியின் பக்கம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் சார். மக்கள் அவரை இன்னும் எப்படி சார் பார்க்குறாரு? கட்சி தலைவராக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு சினிமா பிரபலமாக பார்க்குறாங்களா சார்? ஏன்னா அவர் அந்த நோன்பு திறந்து வெளியில வரும்பொழுது செவரெல்லாம் எதிரி குதிச்சு இன்னும் ரசிகர்கள் பட்டாளம் அவரை எங்க தளபதி தளபதி அப்படின்னு கொண்டாடும் போது இன்னும் அவரை கட்சி தலைவராக பார்க்கல மாதிரி தானே சார்? அப்படியெல்லாம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை தலைமையாக ஒன்று அல்லது மிகச்சிறந்த நடிகராக இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். 2 கோணத்திலையும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய கூட்டம். அங்கீகாரம் கிடைச்சது விசிகேக்கு. உடனே இவர் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சார். இப்போ இவர் மீனவர் பிரச்சனை இருக்கும்போது அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. மதுரையில் அவங்க மத நல்லிணக்க பேரணி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு இங்க தாவேக்காலேருந்து ராஜ்மோகன் அவர்கள், அவரோட செயலாளர், அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன நீங்க அவங்களுக்கே அனுமதி கொடுக்கல, இது ஒரு பிளவுவாத கட்சிக்கு அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க, ஆனா மத நல்லிணக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேருமே மாறி மாறி இது பண்ணும்போது அவங்க 2 பேருமே ரகசியமா ஏதாவது ஒரு கூட்டணிக்கு பிளான் பண்றாங்க. விரைவில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைபடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாருங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, அவசரப்படாதீங்க. 2026 தாவேகா விசிகா கூட்டணி அமைவதில் 100% உறுதியாக காய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் அவர்களும் மிக தெளிவாக வரையறுத்து, தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான கொள்கைகளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னவங்க? சொன்னவங்க யாரு? இப்ப தாங்க குழந்தை பிறந்து அப்படி தவள ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள 1000 குற்றச்சாட்டு ஒரு குழந்தையின் மீது வச்சா எப்படி இருக்கும்? 3 வயது குழந்தையாக பரிணமிக்கிற போது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எழுதி வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களா மாறுவாங்கன்றது என்ன சார்? எம்ஜிஆருக்கு எப்படி மாறுறாங்க? எம்ஜிஆரோட விஜய் அவர்களை கம்பேர் பண்றீங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட முகில் வீரப்பன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் இப்போ இந்த இஃப்தார் நோன்பு திறந்தது எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்பட்டது அப்படின்னா, இத்தனை வருஷமா அவர் இந்த நோம்பெல்லாம் இப்போ எடுக்கல, இப்போ மட்டும் திடீர்னு ஏன் நோன்பு எடுக்கிறாரு, அப்படியே கைலி போடுறாரு, அப்படியே தொப்பி போடுறாரு, என்ன காரணம்? இப்போதான் அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரா? இப்போ வாக்குக்காக அவரும் என்ன வேணாலும் செய்வாருன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுதே சார். பொதுவாகவே எல்லா அரசியல் தலைவர்களையும் பேச வேண்டும். அப்படி என்றால் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் மட்டும்தான் உண்மையான சூழல் கருதி கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நோன்பு இருக்கிறார். 5 நாட்கள். அது உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமாக இருக்கிறார். அதை நாம் மனதார வரவேற்கிறோம். ஆக அண்ணன் எழுச்சி தமிழர் கூட 20 வருடங்களாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் 36 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருப்பதையே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அண்ணன் திருமா அவர்கள் இப்பொழுதெல்லாம் இல்லை, ஆனால் இப்பொழுது இருக்க தொடங்கியிருக்கிறார் என்று யாரும் கேள்வி கேட்பதில்லை. இன்றைக்கு அரசியல் துவக்கத்தில் 2ஆம் ஆண்டு 2 வயசு குழந்தை இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு 2வது ஆண்டிலேயே 2வது வயதிலேயே தனது அரசியல் பயணத்தை சமூக கோட்பாட்டோடு சமூக நல்லிணக்கத்தோடு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கையிலே எடுத்திருக்கிறார் என்றால் அது பாராட்டுதலுக்குரியது என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் 1990களில் இயக்கம் கொண்ட அண்ணன் திருமா அவர்கள் 2003 தான் அந்த நோன்பு விடயமாக அவர் யோசிக்கிறார். ஆனால் 2வது ஆண்டிலேயே விஜய் அவர்கள் அதை யோசித்து நானும் நோன்பு இருக்க துவங்குகிறேன் என்று அந்த மக்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை
உருவாக்குகிறார் என்றால் சமூக நீதியின் பக்கம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. சார், மக்கள் வந்து அவரை இன்னும் எப்படி சார் பார்க்குறாரு? கட்சி தலைவராக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு சினிமா பிரபலமாக பார்க்குறாங்களா சார்? ஏன்னா அவர் அந்த நோன்பு திறந்து வெளியில் வரும்பொழுது செவரெல்லாம் எகிரி குதிச்சு இன்னும் ரசிகர்கள் பட்டாளம் அவரை வந்து எங்கள் தளபதி தளபதி அப்படின்னு கொண்டாடும் போது இன்னும் அவரை கட்சி தலைவராக பார்க்கல மாதிரி தானே சார் தெரியுது? அப்படியெல்லாம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு ஆளுமை தலைமையாக ஒன்று அல்லது மிகச்சிறந்த நடிகராக இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். 2 கோணத்திலையும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய கூட்டம். நீங்கள் ஏன் வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இதுக்காகத்தான். அவர் எங்கேயும் வெளியில் போக முடியல, தலகாட்ட முடியல. அவர் இன்னும் அக்செப்ட் பண்ணலையா சார்? அதை இல்லை, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயக்கம் வந்து வேணுமா வேண்டாமாங்கிறத யோசிச்சு மக்களோடு மக்களாக. இன்னொன்று, ஒய்பிரிவில் வந்து இன்றைக்கி அதிகாரிகள் வந்து அவரை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் இவருடைய தனிப்பட்ட ரீதியிலான சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். இதை கண்காணிக்கிறதுக்கு தான் ஒய்பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு கொடுக்குது. இவர் என்ன கோணத்தில் பயணிக்க போகிறாரு, என்ன மாதிரியான சூழலை உருவாக்க போகிறார் அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு மத்திய அரசு ஆடுகிற நாடகம் தான் ஒய்பிரிவு. என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன். இப்பொழுது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மன்றத்திற்கு செல்ல இருக்கிறார். அண்மையிலே பார்த்தோமேயானால் எழுச்சி தமிழர் அவர்கள் இயக்கம் தொடங்குகிற போது ஒரு மாபெரும் பாராட்டுதலை கொடுத்தார்கள். காரணம், அவர் எந்த இயக்கம் தொடங்குகிறதோ அந்த இயக்கத்தை வாழ்த்துவார். ஆனால் இன்றைக்கு எழுச்சி தமிழரே வந்து மீனவர்கள் பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் களம் காண போகிறார் என்ற அதுதான் சார். இப்போ என்ன அப்படின்னா, இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது பிசிகேல இருக்கிற அவர் தலைவர் அவர் வந்து இவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதே மாதிரி அங்கே வந்து கட்சி அங்கீகாரம் கிடைச்சது விசிகேக்கு. உடனே இவர் வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இப்போது இவர் மீனவர் பிரச்சனை இருக்கும்போது அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே வந்து மதுரையில் அவங்க மத நல்லிணக்க பேரணி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு இங்கே தாவேக்காலேருந்து ராஜ்மோகன் அவரோட செயலாளர் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன நீங்கள் அவங்களுக்கே வந்து அனுமதி கொடுக்கல, இது வந்து ஒரு பிளவுவாத கட்சிக்கு அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க, ஆனா மத நல்லிணக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேருமே மாறி மாறி இது பண்ணும்போது அவங்க 2 பேருமே ரகசியமா ஏதாவது ஒரு கூட்டணிக்கு பிளான் பண்றாங்களா? அது நான் சொல்லுகிறேன். கடந்த ஒரு 6 மாதம் காலமாக நான் இதை பேசுகிறேன். விரைவில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைபடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எழுச்சி தமிழர் ஸ்லீப்பர் செல்லா சார்? விசிகேலேருந்து வெளில வந்து இல்லை, அது ஸ்லீப்பர் செல் எல்லாம் கிடையாது. ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை மிக உயர்ந்த இடத்தில் மதித்து இன்றைக்கு வைத்திருக்கிறார். எனக்கு தலைவரே வந்து திருமாதான் சொல்லியிருக்கிறார். அதை விட எவனும் பகிரங்கப்படுத்த முடியாது. இன்றைக்கு அவர் தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு விஜய் அவர்களை கைபிடித்து கரம் கோர்த்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு களம் காணுகிறார். பாருங்கள், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அவசரப்படாதீங்க. 2026 தாவேகா விசிகா கூட்டணி அமைவதில் 100% உறுதியாக காய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ரீ ஆனந்த் அவர்களும் மிக தெளிவாக வரையறுத்து இயக்கத்தை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் பக்கமும் தலைவர் ஒருவர் அவர்கள் தெளிவான தீர்க்கமான முடிவிற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகமே அவரை வந்து தள்ளி கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். காரணம், அண்மையிலே நடைபெற்ற வந்து அரியநாயகிபுரம் தேவேந்திரன் விரல்கள் வெட்டப்பட்ட போது கூட உடனடியாக முன்வந்து அறிக்கை கொடுத்த தலைவர் திருமா அவர்கள் இன்றைக்கு அதை பற்றி இன்னைக்கு எக்ஸ்தல பதிவிலே மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த பதிவை காட்டமாக அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நடக்கும் இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்கிற அந்த எக்ஸ்தலத்திலே அவர் பதிவை நாம் பார்க்க முடிகிறது. அது விஜய்க்கு தெரியாமல் அவர் எக்ஸ்தலத்திலே பதிவிட மாட்டார். ஆகையால் இன்றைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவர் திருமாவனுடைய கரத்தை ஒருபுறமும் இன்னொரு கரத்தை விஜயபுரமும் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அடித்தளம் மீண்டும் மீண்டும் ஆதவர்ஜுனா மன்னராட்சி முறையை ஒழித்து கட்டுவோம் என்கிற மகத்தான வரிகளை தொடர்ந்து பேசி வருவது என்பது இது யாருக்கு பொருந்தும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு பொருந்தும் என்றே நான் கருதுகிறேன். காரணம், விடுதலை சிறுத்தைகள் ஒரு தத்துவ இயக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான கொள்கைகளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னவங்க? இவங்க வந்து சொன்னவங்க யாரு? இல்ல, அந்த கட்சியில இருக்கிறவங்க நாங்க நிறைய பேரை வந்து அதை பேட்டி எடுக்கும் போது தாவேகாக்கு என்னமா கொள்கை இருக்கு முதல்ல அதை சொல்ல. அவர் ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். திராவிடமும் தமிழ் தேசியமும்
திராவிடமும் தமிழ் தேசியம் நாங்கள் ஒன்றாக பார்க்கிறோம், எங்கள் பார்க்கவே இருக்கின்றாங்க. முடியாதுன்றது தானே சார் இப்ப இங்க இருக்கிற யார் சொல்றது? அப்படி சொல்றவங்க யாருன்னு யார் சொல்லல. ஏங்க இப்பதாங்க குழந்தை பிறந்து அப்படி தவள ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள 1000 குற்றச்சாட்டை ஒரு குழந்தையின் மீது வச்சா எப்படி இருக்கும்? நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சி ஆளுகிற போது வரை 5 ஆண்டுகள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி பிடிப்பிற்கு 5 ஆண்டுகள் தான் தேவைப்பட்டது. 5 வயது குழந்தை ஆட்சியை பிடித்தது. நான் இப்போ சொல்றேன், 3 வயது குழந்தையாக பரிணமிக்கிற போது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எழுதி வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்போ நீங்க எப்படியாவது ஒரு வின் பண்ணிடுவாருன்னு சொல்றீங்களா? ஏன் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல சார், எப்படி சார் இங்க வந்து திராவிட கட்சிகள்னு ரொம்ப காலூனி இருக்காங்கல்ல சார். திராவிட கட்சி 50 வருஷமா அவங்க இருக்கும்போது 50 வருஷமா என்ன கிழிச்சாங்க அந்த மண்ணுல திராவிட கட்சிகள்? அப்படி இருந்தாலும் இங்க வந்து மக்கள் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சு போயிருக்கல, அது எப்படி நீங்க டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு இவரால வர முடியும்ன்றது நான் என்ன கேட்கிறேன்னா, மக்கள் மனதில் மிகச்சிறப்பான பதிவாக பதிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். என்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இருங்க என்னை பேச விடுங்க. விஜய் அவர்கள் என்னைக்கு வந்து ஓமந்தூர் பரந்தூர் விமான நிலையத்திற்கு போய் நின்றாரோ அன்னைக்கே எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேங்கவேலுக்கு போறேன்னு சொன்னோன்னு உடனடியாக பாருங்க, நாம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் புதுக்கோட்டை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. 3 குற்றவாளிகளும் ஜாமீனில் விடுதலைன்னு சொல்லுகிற அளவிற்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. காரணம் விஜய் தான். நீங்க ஆதவர்ச்சனா அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிலேயே வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை அழைத்து வந்து அந்த சம்பவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி கேடயம் வழங்கினார்கள். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த நிகழ்வில் இருந்து தான் இந்த ஆளுங்கட்சி எல்லாத்தையும் பார்க்கிறது. குடித்தவனையே குற்றவாளியாக்குகிற கொடுமை உலகத்தில் வேற எங்காவது நடந்ததுண்டா? பிள்ளையை இழந்தவளை முதல் குற்றவாளியாக இந்த உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? இன்னைக்கு இந்த அரசு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போனதுக்கு அப்புறம் வேங்கவேலுக்கு போறேன்னு சொன்னா அவசர கதியில குடித்தவனையே குற்றவாளியாக்கிய கொடுமை இன்னைக்கு அடுத்து மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறான்னு சொன்னா இப்ப பாருங்க, பேசுறாங்கல்ல, இந்தியா முழுக்க பேசுறாங்க. இதுவரை 869 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சிகள். இந்தியா என்கிற ஒரு நாடு தமிழ்நாட்டு மீனவர்களை எப்படி பார்க்கிறது? எந்த ஆட்சி வந்தாலும் மீனவர்களுக்கான ஒரு தீர்வு அதுக்குத்தான் விஜய் இன்னைக்கு கடலூரை தேர்வு செய்திருக்கிறார். நாங்கள் கடலூரிலே களம் காண்போம், மீனவர்களை பாதுகாப்பதற்கு என்று களம் இறக்கப்பட்டிருக்கிறார். யாரு இவர்? என்ன சார் பண்ணுவாரு? ஏங்க பரந்தூருக்கு போனதே என்ன பண்ணாருன்னு கேட்க முடியுமா உங்களால? பரந்தூர் அதிர்ந்துச்சா? அதிகாரம் வந்து அதிகாரம் இல்லைனாலுமே நம்ம மக்களுக்காக சேவை செய்யறதுன்றது முதல்ல அதிகாரம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்டது. முதல்ல நீங்க அதை பார்க்கணும். அதே மக்கள் தான் அங்கீகாரம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழக ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா கூட இவருக்கு அந்த ஒரு பவர் வேணும்ன்றது வந்து இங்க பார்க்கப்படுது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், அரசியல் தளத்துல ஒரு முடிவை எப்படி எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்கல்ல? எந்த சூழல்ல அவர் முடிவெடுக்க போறாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆவலோட காத்து கிடக்குறீங்கல்ல? அதிர்றியலையா பதறியலையான்னு நான் கேட்கிறேன். இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி தானே நீங்க. மக்கள் மன்றத்தில் நாங்கள் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம்னு துணிச்சலா போய் ஓட்டு கேளுங்க பார்ப்போம். ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? இனிமே சினிமா டயலாக் வைப்ரோ இங்க இருங்க. இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சூழல், இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அதை விரும்புது. ஹாய் ப்ரோன்னா ஆமா ஹாய் ப்ரோ விரும்புறான். நான் கேட்கிறேன், நாம என்ன கொவாப்பழத்தை எடுத்துக்கிட்டா உதட்டு சாயம் போட்டோம் ஒரு காலத்துல? சொல்லுங்க, இன்னைக்கு கொவாப்பழம் பயன்படுகிறதா? கள்ளிப்பழத்தை எடுத்து உதட்டு சாயம் போட்ட வரலாறுகள் உண்டு. இன்னைக்கு அது பயன்படுகிறதா? இட்லி சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு பப்தி சாட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, அது எப்படி? சொல்லுங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் ஹாய் ப்ரோன்னா விரும்புகிறான். ஹாய் கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு? அருமை தோழிகளே தோழர்களேன்னு தான் முடிக்கிறாரு. இடையில இதெல்லாம் பேசுறதுங்கிறது அவனை உற்சாகப்படுத்துவதற்கு. அதை போய் நீங்கள் வந்து இப்போ ரத்தத்தின் ரத்தமே என்று எம்ஜிஆர் சொன்னதை வந்து ரத்தத்தின் ரத்தம்னா பொருந்துமா? உடன் பிறப்புகளே, உளுந்தம் பருப்புகளே, கடலை பருப்புகளேன்னா அது பொருந்துமா? சொல்லுங்க. மக்கள் மீது மரியாதை வேணும், மக்கள் மீது பாசம் வேணும். அந்த பாசத்தின் வெளிப்பாடை தான் புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னார். ஆனா கருணாநிதி என்ன செஞ்சாரு? உடன்பிறப்புகளேன்னாரு. உடன்பிறப்புகளேன்னா சமத்துவ சுடுகாட்டில் வந்திருக்கணும். உடன்பிறப்புகளேன்னா சமத்துவபுரத்திலே சமத்துவ சுடுகாடு இல்லையே. அப்ப போலியான வார்த்தை தானே. உள்ளம் நினைப்பதெல்லாம் உதடுகளால் சொல்ல முடியாது என்பதை போல. ஆனா விஜய் அவர்கள் என் அருமை தோழிகளே தோழர்களேன்னு சொல்லும் போது கை தட்டுறான்ல, முடிக்கும் போது கை தட்டுறான்ல. ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களா மாறுவாங்கன்றது என்ன சார் நிச்சயம்? எம்ஜிஆருக்கு எப்படி மாறுறாங்க? எம்ஜிஆரோட விஜய் அவர்களை கம்பேர் பண்றீங்க? ஆமாங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர்,
திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டவர். அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் அவர் தலைவராக்கப்பட்டார். அங்க இருக்கிற கால சூழல் தான் சார், இப்ப அதே தான் சார் இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல் விஜய தலைவராக ஏற்றுக்க தயாராகிக்கிட்டு இருக்கு நாடு. இப்போ உங்களுக்கு என்ன குத்துதுங்கிறேன், நான் என்ன குடையுது, நான் தான் சொல்லிட்டேனே, விஜய் என்றாலே பதறீங்களே ஏன்னு கேட்குறேன். எதுக்காக பதறீங்க? என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இப்போ குழந்தை தானே அது, நடக்கிற குழந்தை இப்படி தவழும் போது கதறீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? மாற்றம் உருவாக காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதானே. பொறுத்திருந்து பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் வலுவான கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் தளத்தை மாற்றுவதற்கான களமாக 2026 அமைய போகிறது. அதைத்தான் ராஜ்மோகன் சொன்னார். சார் வீடியோலாம் வந்து இப்போ இந்த வீடியோ அப்புறம் ரிலீஸ் பண்றது, அறிக்கை விடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு மக்கள் நடுவா வந்து எப்பதான் அவர் பேசுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இங்க கிரியேட் ஆகுது இல்லை சார்? ஜெயலலிதா என்ன மிகப்பெரிய போராட்ட தளத்தில் வந்து குதிச்சவங்களா? வானூர்தியில் போயிட்டு வானூர்தியில் வந்து இறங்கினாங்க. உலங்கு வானூர்தியில் போயிட்டு உலங்கு வானூர்தியில் வந்தவங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் வந்தது? அவர்கள் எந்த போராட்டத்தை கையில் எடுத்து வீதிக்கு வந்து போராடி இருக்காங்க? ஜெயலலிதா அம்மையா இந்த நாட்டின் முதலமைச்சராக 2 முறை தேர்வு செய்யப்பட்டார். எப்படி சொல்லுங்க? அப்போ அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, விஜய் வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா? விஜய் அவர்கள் இன்னைக்கு வராமல் போவதற்கு காரணம் மக்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அதனால் ஒரு கூட்ட நெரிசல் உருவாகும். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் பெருமளவு இருக்கும் என்பதை பயந்து கொண்டுதான் வச்சுக்கிட்டே. அப்ப எத்தனை நாள் சார் அவர் வந்து இப்போ 2026 சட்டமன்ற வருவாங்க. இப்பதான் இங்க பாருங்க, கட்சி கட்டமைப்பு இப்பதான் வலுவாகி கொண்டிருக்கிறது. அதுல இல்ல அது பாருங்க, இன்னும் ஒரு 9 மாசம் இருக்குல்ல. தொண்டர் படை இப்பதான் அமைக்க போறாங்க. தொண்டர் படை அமைச்சதுக்கு பிறகு தொண்டர்களுடைய பாதுகாப்பில் விஜய் அவர்கள் கிராமந்தோறும் செல்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு கிராமத்திலும் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் இன்றைக்கி கிளைக்கழகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் பொறுப்பாளர்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பொறுத்திருந்து பாருங்கள் 2026 என்ன நடக்கும்னு. அவசரப்படாதீங்க. தவழும் குழந்தை தமிழகத்தை ஆள்வதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அது கூட்டணி கட்சிகளின் உதவியோடு அது நடக்க இருக்கிறது. அந்த கூட்டணி கட்சிகளின் முதலிடமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெகு விரைவில் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு இணைப்பு கூட்டணியாக, ஒரு தாயும் மகனுமாக அல்லது தந்தையும் மகனுமாக இணைந்து செயலாற்றுவதற்கு தமிழக அரசியல் தளம் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கன்னு தான் சொல்றேன். இவர் அண்ணான்னு சொல்றேன். இவர் வந்து எங்களை, நான் உங்களோட அண்ணனா, நான் உங்களோட பையனா, நான் உங்களோட தோழனான், இவர் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணார். அவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அண்ணா அப்பா 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம். அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து என்னோட தலைவரை பார்த்து வந்து முதலமைச்சர் அவரே வந்து காப்பி அடிக்கிறாரு, அவர் வந்து பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது வந்து இன்னுமே இந்த ஈகோ கிளாஷ் உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும் போது மக்களுக்காக நீங்க என்ன செய்வீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்க ஒரே ஒரு செய்தி, பேசு பொருள் ஆக்குகிறாங்களா அரசியல்ல? ஒரு தவளும் குழந்தை இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்து பயப்படுறாரு. அப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்ததுன்னா, அம்மான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அவங்க கொண்டாடினாங்கல்ல, அதிமுக கொண்டாடுச்சுல்ல, என்னை அப்பான்னு சொல்லி கொண்டாடுங்க. இது ஒரு தற்குறித்தனமான வேலை தான். புரியுதுங்களா? இவர் அண்ணான்னு சொல்றாரு விஜய் அவர்கள். ஏன் அண்ணா கூப்பிடுறாங்க? நான் என்ன கேட்கறேன்னா, தலைவர் திருமா அவர்களே அண்ணான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன இடிக்குது? இல்ல சார், விஜய் அவர்களை அண்ணான்னு கூப்பிடுறதுல என்ன இருக்கு? தம்பிகள் அண்ணான்னு கூப்பிடலாம். ஏன் தலைவரே அவரும் அப்பான்னு கூப்பிடுறதுல அப்ப உங்களுக்கு என்ன? அதை மட்டும் ஏன் என்ன கேட்கறேன்னா, இங்க அண்ணன் என்பது இப்போ பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய உண்மையான பேர் அண்ணாதுரை. துறையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அண்ணான்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணான்னு சொன்னதில் 2 அர்த்தம் இருந்தது. பெயரும் பொருந்தியது, மூத்தவருங்கிறதுக்கும் பொருந்தியது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து தளபதி அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கலை. நான் தளபதியாக இருக்க விரும்பவில்லை, உங்களுக்கு சகோதரனாக இருக்கு சார். இதே தளபதி ஒரு இஷ்யூ வந்தது சார். தளபதின்ற பேரை வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாரு. இப்ப அவர் அப்பான்னு கூப்பிட்டோன்னே நீங்க அண்ணான்னு கூப்பிடுறீங்கன்ற மாதிரி என்ன சார் இது கம்பேரிசன்? ஒரு செய்தி, திராவிட இயக்கத்தை மாற்று சிந்தனைக்கு வழிவகுத்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாட்டிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் முதன்மை தலைவராக விளங்கியவர். அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்ட தமிழக வெற்றி கழகம் அண்ணான்னு கூப்பிட சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? பெருந்தகை பேரறிஞர் பாருங்க, நீங்க எதுவுமே இது தப்பு அது ரைட்னு பேசுறதுக்கு அப்பான்னு உங்களை கூப்பிடுறது என்ன? நான் என்ன கேட்கறேன்னா, இல்ல அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவாங்களா உங்களா? ஆனால் விஜய் அவர்களை எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்பான்னு இங்க கூப்பிட சொல்லுங்க யாராவது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி எவரும் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நடிகர் விஜய் என்று சொல்லக்கூடிய மாபெரும் இன்றைக்கு அரசியல் தலைவராக பரிணமித்திருக்கிற விஜய் அவர்களை அண்ணான்னு எல்லாரும் ஏற்றுக்குவாங்களே? இதில் என்ன இருக்குது? 50 வயசை கடந்துட்டாரு. 49 வயசு உள்ளவன் அண்ணான்னு தான் கூப்பிடுவான்.
நான் கேட்குறேன், 80 வயசு உள்ளவன் எப்படி ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுவான்? ஒரு மரியாதை நிமித்தமாக தளபதி விஜய் அவர்களை அண்ணான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்பான்னு உங்களை கூப்பிடும்போது 1000 பேர் தான் கூப்பிடுவான். ஆனால் அண்ணான்னு சொல்லக்கூடியவன் பல லட்சம் பேர் கூப்பிட காத்திருக்கான். இதில் ஒன்றுமே இல்லை, அண்ணா தான் அவர். பிரசாந்த் கிஷோர் அவங்க கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் பண்ணும்போது இன்னுமே அவர் பரந்தூர்லேயே இருக்காரு. பரந்தூரை விட்டு முதல்ல வெளில வர சொல்லுங்க. அவருக்கு எதுக்கு இப்போ வை பிரிவு பாதுகாப்பு? பிரசாந்த் கிஷோர் முதல்ல அவர் ஊர்லேயே ஜெயிக்கல, இங்கே மட்டும் எப்படி அவர் வந்து ஜெயிச்சிடுவார்னு விஜய் அவர்கள் நம்புறாரு. இன்னும் ஒரு கத்துக்குட்டியாவே இருக்காருன்ற மாதிரிலாம். பீகார் அரசியல் என்பது வேறு. அங்கே சனாதன கோட்பாடுகள் தலைவிரித்து ஆடுகிற மாநிலங்களில் ஒன்று. அந்த அரசியலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் என்றால் அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, அங்கே லல்லு பிரசாத் யாதவ் போன்ற மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய பீகாரில் இன்னைக்கு நிதிஷ்குமார் ஆண்டு கொண்டிருக்கிறார். யாருடைய இருங்க பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவோடு அவர் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருக்கிறார் நிதிஷ்குமார். பிரசாந்த் கிஷோர் தனிமையாக நின்று களத்திலே நின்றவர். இன்னும் சொல்ல இல்ல அவர் நான் சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் என்பது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். அவர் ஒரு அரசியல் ஆளுமை இல்லை, ரெண்டாவது ஒரு பெரிய நடிகரும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்திலே மிகச்சிறந்த நடிகராக எல்லார் மனதிலும் இடம் பிடித்தவர். அவருக்கென்று ஒரு கூட்டம் இல்லை, அதிபயங்கரமான கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசியல் பார்வையாளர், ஒரு அரசியலை வியூகம் வைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை அழைச்சி இது எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரி கொண்டு போகலான்னு ஆதவ் அர்ச்சனா முடிவு பண்ணுறாரு. விஜய் அவர்கள் முடிவு பண்ணலை. ஆதவ் அர்ச்சனா அழைத்ததின் பேரில் தான் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் சில தேர்தல் வியூகங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். காலம் காத்திருக்கிறது, பொறுத்திருங்கள். அண்ணன் ஆதவ் அர்ச்சனா இன்றைக்கு மிகச் சரியான இடத்தில் மிக நேர்த்தியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் கூட்டணிகள் மாறும், தமிழ்நாட்டின் நிலைமை வளங்கொழிக்கும் என்பதை காலம்தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். பொறுத்திருங்கள். ஃபைன் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் வர்றது நிறைய விஷயங்கள் வந்து வரவேற்பதை பார்க்கறத விட விமர்சனங்கள் தான் இங்கே ஜாஸ்தியாக வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது. பட் மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் வந்து அதை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.